வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை சொல்ல போறோம்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் ஒரு உயர்வான நிலையை அடைய, ஒரு திறமை மிக்க அல்லது சாதனை படைத்த மனிதன் உருவாக வேணுமென்றால் அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னம்பிக்கை உடையவனாக இருக்கலாமா, அல்லது அவனுடைய தளராத ஒரு முயற்சி தான் அவனை சாதனைக்கு கொண்டு செல்லுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதனூடாக நாங்க பார்க்க போனா, இப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில முயற்சி என்பது எப்பவும் வேணும். அதனால்தான் சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும் என்று. எப்போதுமே முயற்சியோடு இருக்கும் போதுதான் அங்க உயர்ச்சி எங்களுக்கு அதிகமாகும். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில தளராமல் எங்களை வைத்து காப்பாற்றுவது நம்பிக்கைதான், நம்பிக்கை பலம். அதனால்தான் சொல்வார்கள், யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலமோ நம்பிக்கையில் என்று. நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். அது ஒரு இயல்பான ஒன்றாக ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஆனா நம்பிக்கை மட்டும் எங்களோட வாழ்க்கையை உயர்த்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டும் உயர்த்துமா? இல்ல. அந்த நம்பிக்கையை நாங்கள் முயற்சியோடு ஈடுபடும் போதுதான் எங்களுக்கு உயர்ச்சி கிடைக்கின்றது. இப்ப உதாரணமாக எடிசனை பாருங்கள். அவர் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலில ஒவ்வொரு உலோகங்களை எடுத்து அந்த பல்பை ஆக்கினார். அப்படி ஆக்கி கொண்டு வரைக்க இறுதியில அவர் சரியான பல்பை உருவாக்கி விட்டார். ஆனா அந்த தங்குதன் இழை இருக்கிற தங்குதன் இழை எரியவில்லை. அந்த தங்குதன் இழைக்கு அவர் எத்தனையோ கம்பிகளை எடுத்து எடுத்து போட்டு போட்டு பார்த்தார். அது டக் கண்டு மின்னும் அப்படியே எரிஞ்சிடும். இறுதியில சரியான தங்குத நிலையை அவர் கண்டுபிடித்து, நீண்ட நேரம் எரிகிறதே என்று மகிழ்ச்சியோட ஆசைப்பட்டு மனைவியிடம் சொல்லுகிறார், இங்கே நான் கண்டுபிடிச்ச பல்ப் எரியுதுண்டு. மனுஷன், ஐயோ விடுங்கோப்பா, நான் நித்திர உள்ள போறேன்ண்டு மனுஷன் நித்திர கொண்ட கதை கூட எங்களுக்கு இருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கள் என்றால் அதை கண்டுபிடிக்கும் அளவும் அவர் எவ்வளவு முயற்சியோட ஈடுபட்டார். இதனாலதான் டாவின் கூட சொல்லுகிறார், தக்கன பிழைக்கும் தகாதன அழியும். முயற்சியோட இருக்கிற மனிதன் முயற்சியா இருப்பான். இப்ப நிலத்துல போடுற விதைகள் கூட முளைத்து பயிராக வர வேணும். அந்த எத்தனை பயிர்கள் 5 விதியை போட்டா 3 பயிர்கள் வருகுது என்றால் மிச்சம் 2 வரவில்லை என்றால் அப்ப தக்கன பிழைக்கல. ஆனா 3 2 விதைகள் முளைக்கையில 3 விதைகள் முளைத்து வருகுதுன்னா அவை நம்பிக்கை பலத்தோட முளைக்கின்றன. ஆனா நம்பிக்கையும் இருக்கணும். முயற்சியோட நான் மண்ணை விட்டு வெடித்து வர வேணும் என்று அங்க நினைக்கிற அந்த முனைப்பு இருக்கிறதல்ல, அதுதான் அவரை உயர்ந்த இடத்துல ஒரு இலட்சியத்தை நோக்கின கனவிலை கொண்டு செல்லும். ஆகவே நாமும் அப்படித்தான். எந்த ஒரு விடயமும் தோல்வியுற்றதென நினைக்க கூடாது. முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஒரு சோதனையிலே பரீட்சையை எடுத்து பாருங்கள். அந்த பரீட்சையில் நான் படிக்காமல் நான் சோதனை செய்வேன் என்று நினைத்தால் அந்த பரீட்சையை எழுதினால் எங்களுக்கு சித்தி கிடைக்குமா? இல்ல. ஆகவே நாங்கள் அந்த பரீட்சையில முனைப்பாக படித்து படித்து முயற்சியோட எழுதும் போதுதான் எங்களுக்கு உயர்ச்சி கிடைக்கின்றது. அப்படித்தான் வாழ்க்கை என்பது போராட்டம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கிறோம் என்றால் சைக்கிள் சில்ல போல மேல வருவோம், கீழே வருவோம், கீழே வர முயற்சி செய்ய வேணும் என்பதை இயற்கை காட்டி நிற்கிறது. பாருங்கள், காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, சூரியன் உதிக்கிறது. சும்மா இருக்கிறார்களா? இல்லை, அங்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில எங்களோட உயர்ச்சிக்கு, வாழ்க்கை என்ற ஒரு நீண்ட பயணத்துக்கு நாங்கள் எப்போதும் முயற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே தன்னம்பிக்கையும் தேவைதான், தளராத முயற்சியும் தேவைதான். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது. அந்த தன்னம்பிக்கையை ஒரு தளராத முயற்சியின் ஊன்றுகோலாய் பார்ப்பதுதான் எங்களுக்கு சிறப்பு. ஆகவே நம்பிக்கை பலம் மனதில் மட்டும் இருக்கும், அது மனபலமாயிருக்கும். முயற்சி எங்களுடைய உயர்ச்சியில், அதாவது நாங்க செய்கிற செயற்பாட்டில தங்கி இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு உயர்வான வாழ்க்கை வேண்டுமென்றால் நம்பிக்கை பலத்தோட முயற்சி தான் அதிகம் செய்ய வேண்டும். இதனால்தான் முயற்சி செய்ய செய்ய உயர்ச்சி உங்களுக்குள் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்றார்கள். அப்படி முயற்சியோடு நீங்கள் வாழ்ந்தால் உயர்ச்சி அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.